உங்களுக்கு ஒரு தமிழ் ரீஜன் பிளேயர்னா அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த ஒரு வீடியோ பார்க்குற மட்டும் மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கில்ல இருந்து அது இல்லாம பெரிய பெரிய ரீஜன் பிளேயர் கனெக்ட் ஆன மேட்ச் தான் இந்த ஒரு மேட்ச். நான் இப்ப ஸ்டார்டிங்ல அடிச்ச பிளேயரோட வாழை பார்த்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் ஒரு எந்த கில்டு பிளேயர்னு சொல்லிட்டு. டோண்டே கேமர் கில்ல இருந்து சில பேர் கனெக்ட் ஆகிருப்பாங்க, மற்றபடி ஹிந்தி கம்யூனிட்டி ரீஜன் பிளேயர்ஸ் சில பேர் கனெக்ட் ஆகிருப்பாங்க இந்த ஒரு மேட்ச்ல. நான் இந்த ஒரு இடத்துல அடிக்கிற இந்த ரெண்டு பேரோட டீம்மேட் தான் ஒரு கீழ்த்தரமான வேலை பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த தமிழ் கம்யூனிட்டியை பார்த்தா அந்த ஹிந்தி கம்யூனிட்டிக்கு ஏன் தான் உங்களுக்கு கோவம் இருக்குன்னு தெரியல. நான் இந்த எல்லா ஹிந்தி கம்யூனிட்டில ரீஜன் பிளேயரை பத்தி நான் சொல்லவே இல்லை. ஆனா சில ஹிந்தி கம்யூனிட்டிக்கு தற்கூறிங்க ஏன் தான் அப்படி பண்ணுதுன்னு தெரியல. நம்ம இந்த ஒரு இடத்துல இந்த ரீஜன் டீமை போட்டு அடின்னு அடிச்சிருந்திருப்போம். அவனுங்களும் எங்களை அடிக்கணும்னு சொல்லிட்டு எங்க கிட்டே இறங்கி இறங்கி அவனுக்கு கில்ல ஃபுல்லா கட்டி கொடுத்துருந்துருப்பானுங்க. இந்த ஒரு இடத்துல இந்த வடக்கு டீம் என்ன பண்றாங்கன்னா நம்ம டீம்மேட் ரெண்டு பேரும் அடிச்சு அமௌண்ட் போட்டுருந்துருப்பானுங்க. நான் நம்ம டீம்மேட் ரெண்டு பேரும் ரிவ்யூ பண்ணிட்டு இந்த சைடு தான் ஓப்பன்ல தான் வரேன்னு சொன்னோன்னே நம்ம எகிரி குதிச்சு இந்த ஒரு வடக்கு ரீஜன் பிளேயருமே நம்ம டவுன் வச்சிருந்திருப்போம். அவனை அடிச்சுட்டு நம்ம ஜோன்சரே பிளேயர் செத்து இருந்திருப்பாரு. அவர் ரிவ்யூ பண்ணலான்னு பார்க்க சொல்ல இந்த சைடு ஒருத்த வந்திருப்பான். அவனே அடிச்சிருந்து இந்த அவனை கிளியர் எடுத்திருந்திருப்பான். அவனோட டீம்மேட் வந்து நீ இவனையும் டவுன் எடுத்திருந்திருப்பான். அந்த இடத்துல நமக்கு அமௌண்ட் போறதுக்கான சுச்சுவேஷன் கிடைச்சிருக்காது. ஏன்னா ஃபுல்லா எனிமையா இருந்திருப்பான். ஆனா இவனை நம்ம ரிவெஞ்ச் தரணும்னு சொல்லிட்டு இவன் நம்ம கிட்டே ஏறி வந்து மறுபடியும் அடி வாங்கி இருப்பான். இவனுக்கு இந்த இடத்துல தரமா அமௌண்ட் போட்டு இவனை செஞ்சு விட்டாச்சு. அதுக்கடுத்து இந்த ஒரு ரீஜன் டீம் நம்ம கிட்டக்க கூட இறங்கி இருக்காது. பீக்ல பாக்குற எல்லாத்தையும் கிளியர் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம லாஸ்ட் ஒனுக்கு தான் போயிருந்திருப்போம். இந்த ஒரு லாஸ்ட் ஒன் ஃபைட்ல நானும் நம்ம இன்னொரு டீம்மேட் மட்டும் தான் இருந்திருப்போம். நம்ம ரெண்டு டீம்மேட் டவுனா இருந்திருப்பாங்க. இந்த ஒரு இடத்துல நம்ம இந்த ரெண்டு பேரும் டவுன் வச்சு இவங்க ரெண்டு பேரும் டீமையுமே எடுத்திருந்திருப்போம். இடத்துல லாஸ்டா ஒருத்த மட்டும் தான் இருந்திருப்பான். எவனும் நம்ம டீம்மேட் டவுன் வச்சிருப்பான். நம்ம கிட்ட பைசன்லயும் புல்லட் இருந்திருக்காது. எப்படி ஏறி அடிச்சு இந்த மேட்ச் நம்ம போய் எடுத்திருந்திருப்போம். இனிமேலாச்சு ஒரு மேட்சா பாருங்க ப்ரோ. நான் இன்னொரு சொல்லிக்கிறேன், அந்த அமௌண்ட் போறதெல்லாம் எங்க கிட்ட ஆகாது ப்ரோ. சோ இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.